ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஷீர் குருமா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து 1 கப், அதாவது 70 கிராம் அளவுக்கு சின்ன சைஸ் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் வந்து உருகினதும் இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண பிஸ்தா, பாதாம், அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா வறுத்துடலாம். இது வந்து நல்லா வறுபட்டதும் இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. காஞ்ச முந்திரி நல்லா வறுபட்டதும் இப்போ நாம் இதெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஷீர் குருமாவில் டேட்ஸ் வந்து கட் பண்ணி சேர்ப்பாங்க. நான் வந்து சேர்த்துக்கல. நீங்கள் சேர்க்குறீங்கன்னா நட்ஸ் வந்து வறுக்கும்போது கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதே குக்கரில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து உருகினதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த சேமியா வந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது வந்து ரோஸ்டட் சேமியா தான் நான் வந்து எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வறுபட்டதும் இப்போ இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதே குக்கரில் 3/4 கப் அளவுக்கு சீனி வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு சீனியை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா தேன் கலர் வர வரைக்கும் நாம் இது வந்து நல்லா சூடு பண்ணணும். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ சீனி வந்து நல்லா தேன் கலருக்கு வந்துட்டு இப்போ நாம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெண்ணெய் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ வெண்ணெய் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. இப்போ நாம் இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுமே இப்போ கேரமல் சுகர் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். இப்போ இது வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம இது வந்து நல்லா சூடு பண்ணணும். இப்போ கேரமல் சுகர் வந்து நல்லா கரைஞ்சதும் இப்போ இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே வந்து 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நாம் குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து டைரெக்டாகவே பால் வந்து கேரமல் சுகரில் சேர்த்திங்கன்னா பால் வந்து தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கேரமல் சுகர் வந்து லைட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா நாம் வந்து பால் சேர்த்துருக்கோம். இப்போ பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது 5 நிமிஷம் பால் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ லைட்டாக பால் வந்து சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த சேமியா வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் வச்சு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் சேமியாவை வந்து நல்லா வேக வச்சிடலாம். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருந்தேன். பாருங்கள், சேமியாலாம் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் வந்து மொத்தமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்து கட்டிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த கலவையை வந்து கொதிச்சிட்ருக்கிற பாயசத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆறுனதுக்கப்புறமா இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். அதனால் இப்போவே வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஷீர் குருமா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுற சேமியா பாயசத்தை விட இது வந்து கொஞ்சம் க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கும். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.